திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுமா? சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 1000 கோடி வரை வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்களிடமும் குறிப்பாக ஒட்டுமொத்த ஊழலை செய்த அமைச்சர் KN நேரு அவர்கள் 1000 கோடி வரை ஊழல் முறைகேடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு அவரது தம்பி மற்றும் உறவினர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரவோடு இரவாக சோதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஒரு வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் என்று பல நபர்களிடம் முறைகேடு செய்திருப்பதாகவும் அரசு வேலை உறுதியாக வழங்கப்படும் என்பதும் தற்பொழுது கூறப்படுகிறது. பிறகு எதற்காக தேர்வு நடத்தப்படுகிறது? அதற்காக இரவு முழுவதும் படித்து மாணவர்களும் இளைஞர்களும் அந்த வேலைக்கு தயாராகக்கூடிய அந்த வேளையில் மறுபக்கம் 35 லட்சம் ரூபாய் என்றால் போஸ்டிங் உறுதி என்று திமுகவின் அமைச்சர்களால் வேலை விற்கப்படுகிறது. இப்பேற்பட்ட அமைச்சர்கள் திமுகவின் ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். நேற்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு எதிராகவே KN நேரு அவர்களுக்கு எதிராக ஒரு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது, பேனர்கள் வைக்கப்பட்டது. அதில் 35 லட்சம் லஞ்சம் வாங்கிய KN நேரு அவர்களது உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. மேலும் திமுகவின் ஆட்சி முடிவடைவதற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளாக திமுகவின் அமைச்சர் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் KN நேருவை நீக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒட்டுமொத்த மோசமான நிலைமை மீண்டும் அமையும். KN நேரு அவர்களுக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் மெகா கூட்டணி வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் திமுக தோல்வியடைவதற்கு முக்கிய காரணங்களாக அமைவது, திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய வகையில் அமைவது நிச்சயம். மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகளையும் கேள்விக்குறியாக்கிவிட்டார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி திமுக ஆட்சி வேண்டாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களையும், ஒரு போஸ்டிங்க்கு 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய KN நேரு அவர்களுக்கு 14 ஆண்டுகள் தண்டனை சரியா அல்லது எத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.